ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் காயின் புரோட்டா செய்யலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காயின் புரோட்டா கோதுமை மாவுலேயும் செய்யலாங்க, மைதா மாவுலேயும் செய்யலாங்க. ஆனால் இன்றைக்கி நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. அதுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன், ஒரு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் ஆயிலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசையலாங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையலாங்க. பிசைகிறதுல தான் நமக்கு நல்ல புரோட்டா சாஃப்டாக வரும். நல்லா அழுத்தி நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா பிசைஞ்சு பாத்திரத்தில் கையில் எல்லாம் ஒட்டாமல் ஒரு நல்ல பக்குவம் வந்தோம். ஒரு மூடியை போட்டு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாங்க. ஊறின பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி லகுவாக நல்லா மாவு பஞ்சாட்டம் இருக்குங்க. அப்போ நாம் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக ஒரு 4 உருண்டை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ உருண்டை பண்ண போகும்போதே நல்லா பிசைஞ்சு பண்ணுங்கள். நல்லா ஷேப் வர்ற வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. இப்படி கையிலேயே வச்சு நல்லா பரப்பி விட்டோம்னா ஈஸியாக வருங்க. நம்ம எண்ணெயை தொட்டுக்கிட்டு நல்லா பரப்பினோம்னா நல்லா எவ்வளோ சன்னமாக பரப்ப முடியுமோ அவ்வளோ சன்னமாக பரப்புங்க. ஃபுல்லாக ரொட்டிக்கட்டை ஃபுல்லாக பரவுற மாதிரி பரப்புங்க. மாவு பிஞ்சு வந்தாலும் கவலைப்பட தேவையில்லைங்க. நல்லா சன்னமாக நம்ம பரப்பிக்கலாம். பரப்பி முடிச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ரோல் பண்ணிடுங்க. இப்படி உருண்டையாக ரோல் பண்ணோம்னா சின்ன ரோலாக நல்லா வரும். அதே மாதிரி நம்ம 2வது உருண்டையும் எடுத்து பரத்தி எடுத்துக்கலாங்க. நல்லா அதே மாதிரி முதல்ல செஞ்ச மாதிரியே செஞ்சீங்க. செய்ய வரலைன்னா ஊறி இருக்கிறதுனால நல்லா செய்ய வரும். சப்போஸ் செய்ய வரையிலைன்னா 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நம்ம பரப்பினோம்னா ஈஸியாக வருங்க. முன்னாடி செஞ்ச மாதிரி அதே மாதிரியே இப்போ எல்லா மாவையும் ஒன்று சேர்த்து இழுத்து விட்டு ரோல் பண்ணி உருண்டையாக சக்கரை மாட்டம் செஞ்சுருங்க. 3வது உருண்டையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து பரப்பலாங்க. அப்போ நமக்கு கைக்கு வரலைன்னா கீழே இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் போயிருக்கும் 3வதுக்கு. அதனால் 1 ஸ்பூன் போர்டில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி தடவிட்டு இந்த மாதிரி பரப்புங்க. நீங்கள் இப்போ எண்ணெய் நம்ம நிறையா ஊற்றுற மாதிரி தெரியும். உங்களுக்கு எண்ணெய் வேணான்னு சொன்னால் கம்மியாகவும் ஊற்றிக்குங்க. சும்மா கையில் தொட்டு வச்சாலும் போதும். அதிகமாக ஊற்றணும்னு தேவையில்லை. நம்ம விருப்பம் இதெல்லாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவு ஊற்றி செய்யலாங்க. நல்லாவே இருக்கும் அப்படி செஞ்சோம்னா. இப்போ 4 உருண்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து லேசாக கையிலேயே தட்டலாம். லைட்டாக தட்டி 4 உருண்டையும் இப்படி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பரத்த வேணாம். லைட்டாக அந்த நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப வலியாமல் கரெக்டான அளவில் சின்னதாக தட்டிக்கலாங்க. காயின் புரோட்டாங்கிறது சின்னதாக தட்டுறது தான். நம்ம அடுப்பில் தவாவை காய வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ப்ரெஷ் பண்ணி இப்படி எல்லா பக்கமும் தடவிக்கலாம். தவாவில் எண்ணெய் காஞ்சோன்னே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க 4 புரோட்டாவையும் எடுத்து போடலாங்க. போட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடலாங்க. இப்படி ஒவ்வொரு புரோட்டாவையாக திருப்பி போடணும். நம்ம தோசை கரண்டி இருக்குல்ல, அதுலேயே நம்ம இப்படி ஒவ்வொன்றா மெதுவாக திருப்பி போடணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று உருண்டாலும் நாம் பிரித்து விட்டுறலாம். பிரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இல்லை நாம் 2 கரண்டி வச்சு போடுறதுனாலும் போடலாம், கையிலேயே எடுத்தும் விடலாம். நமக்கு எது வசதியோ அந்த மாதிரி செய்யலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் திருப்பி போடலாங்க. இப்போ நம்ம திருப்பி போடும்போது கோல்டன் கலரில் வந்துடுங்க. நமக்கு எந்த அளவு ரோஸ்ட் வேணுமோ கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் போடலாங்க. ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் போடலாங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் பிடிக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆக விட்டுட்டேங்க. இப்படி ஒவ்வொன்றா தட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, காயின் புரோட்டா ரெடிங்க. இதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிடுங்க.